இன்னைக்கு நம்ம 2005 ரிலீஸ் ஆன ஹார்ட் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிவெஞ்ச் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ இருக்கான். அவன் சின்ன சின்ன டீனேஜ் பொண்ணுங்களையா பார்த்து ஆசை வார்த்தை கூறி மயக்கி கூப்பிட்டுட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவான். இப்படி இருக்கிற அந்த சைக்கோவை ஒரு 14 வயசு பொண்ணு ரிவெஞ்ச் எடுத்தானா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுசாக பாருங்க, செம்மையாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஹர்லி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமா சேட் பண்ணிட்டே இருக்காங்க. பல மணி நேரம் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சரி ஓகே பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. இந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிக்கிட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப வாய் முழுக்க அப்படியே சாக்லேட் ஒட்டிக்கிது. டக்குன்னு ஒருத்த பின்னாடி பக்கமாக வந்துட்டு நீ தான் ஹாலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த பொண்ணு அப்படியே திரும்பி சிரிக்கிறா. நீ தான் ஜெஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அந்த பொண்ணுடைய வாயில் வந்துட்டு சாக்லேட் ஒட்டிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு இந்த ஆள் வந்துட்டு அந்த சாக்லேட்டை தொட்டு இந்த ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்கப்பட்டா. இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு அங்கங்கே மிஸ்ஸிங் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்துட்டு மாடல்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர். ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா வாங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா காசை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எனக்கு பே பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீ தான் ஃபோட்டோகிராஃபிங்க்கு ஒத்துக்கிட்டல, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அதை வச்சு பணம் சம்பாதிக்க போகிறேன், அப்போ நீ கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆள் பே பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டலாம் காமிக்கிட்டாங்க. உடனே அந்தாலும் நீ இப்போ சூப்பராக இருக்க, அப்படியே வாங்கி வீட்டுக்கு போகலாம், வீட்டில் தான் ஸ்டுடியோ இருக்குது, அங்கே போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே இவன் கூப்பிட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் தண்ணி ஊற்றி கொண்டு வருவான் பாருங்க. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணுற மாதிரி இப்படி மற்றவங்க தண்ணி ஊற்றி கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே மயக்கம் வந்து கலந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லம்மா நீ உஷாரான ஒரு பொண்ணு தான், என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீயே போயிட்டு ஊற்றி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு அங்கே காக்டெயில் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சரக்கடிச்சிக்கிட்டே அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். யாருப்பா இந்த பொண்ணு சூப்பராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஜெனல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, மார்ச் 19 அப்படின்னு போட்டிருக்கு. யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் கேட்குறாங்க. இவ தான் என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. ஹீரோயின் சரி விடுப்பா வாப்பா போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு அங்கே இருக்க பெட் மேலே ஏறி பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கமான் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் போயிட்டு ஒரு கேமராவை கொண்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பார்த்தா அவனால் ஃபோட்டோ எடுக்கவே முடியல, பயங்கரமாக தடுமாறான். என்னாச்சு ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ கிளிக் பண்ண பார்ப்பான் பாருங்க. போத்துன்னு கீழே விழுகுறான். இப்போ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணான். இவன் கண்ணை தந்து பார்த்தா ஹீரோயின் அவனை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் கண்ணை முடிச்சு செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம் பண்ணி வச்சிருக்க, எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, நான் குடிச்ச ட்ரிங்க்ல என்ன விஷயத்த கலந்த அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே, நீ குடிச்ச காக்டெயில தான் நான் மயக்க மருந்தை கலந்தேன், நீ பண்ண தப்புக்கு இப்போ நீ தண்டனை அனுபவிக்க போற, நீ ரெடினா சொல்லு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன விளையாட்டு இது, ப்ளீஸ் என்னை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு ஸ்ப்ரேவை தூக்கி வாயில் அடிச்சு விட்டுறாங்க. அவருக்கு பயங்கரமாக எரியுது போல, செம்மையாக இரும்ப ஆரம்பிக்கிறாரு. உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ ஒன்றும் சாதாரண ஃபோட்டோகிராஃபர் இல்லை, சின்ன பொண்ணுங்களை அதுவும் டீனேஜ் பொண்ணுங்களை பேசி மயக்கி கூப்பிட்டு வந்து நியூடாக ஃபோட்டோ எடுத்து அதை காமிச்சே மிரட்டி அந்த பொண்ணுங்க கூட ஒன்றா இருந்திருக்க, அந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலையும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை, ப்ளீஸ் என்னை நம்பு, தயவு செஞ்சு அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறப்ப டேய் உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட சேட் பண்ணேன், ஆனால் நீ பெரிய வயசு ஆட்கள் வந்தாங்கன்னா நீ பேசவே மாட்டேன், நீயே கிளம்பி போயிடுற, அதுவே சின்ன பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா அதுவும் டீனேஜ் பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா நீயே போயிட்டு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த நான் நல்லாவே நோட் பண்ணேன், நீ வந்து பயங்கரமான ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணுங்க ரொம்பவும் ஜாலியாக பேசுவாங்க, ரொம்பவும் கேஷுவலாக பேசுவாங்க, அதான் நான் அவங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்றப்ப டேய் நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், கடத்தி கொண்டு வந்து நாசம் பண்ணியே அந்த பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எங்கே வச்சிருக்க, அந்த பொண்ணுங்களை பற்றின ரகசியங்கள்லாம் எங்கே மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சத்தியமாக அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்க பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அவன் கன்லாம் வச்சிருக்கான், அந்த கன்னு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட் மேலேயே தூக்கி போட்டுறாங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு நடுவில் கூழாங்கல்லாம் போட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கு, கண்டிப்பாக இங்கே ஏதாவது மறைச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நோண்டி பார்த்தா அங்கே ஒரு சேஃப் லாக்கர் இருக்கு. இந்த லாக்கருடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். நீ சொல்லலைனா கூட நான் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலில் ஜெனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி மார்ச் 19 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அது கூட ஏதாவது ஒரு நம்பரை போட்டு ட்ரை பண்ணால்
ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. டப்புன்னு பார்த்தா ஓப்பன் ஆகிடுது. இந்த ஆளுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடுது, ஏதாவது கண்டுபிடிச்சிட போகிறா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பக்குன்னு உட்காந்துட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் அந்த லாக்கருக்குள்ளே கை விட்டு பார்த்தா கடைசியாக டோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போனா பார்த்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்றாங்க. இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கும் இந்த டாக் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனே உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல, இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு வதை இந்த பொண்ணு போயிட்டு ஓரமாக விழுந்துட்டா. டக்குனு இவன் அப்படியே இந்த சேரோட நகர்ந்துக்கிட்டே போயிட்டு அந்த கன்னை கையில் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி பக்கமாக வந்து ஒரு கவரை கொண்டு வந்து தலையில் மாட்டி அப்படியே பயங்கரமாக நசுக்கிட்டாங்க. இதனால ஷூட் பண்ணவும் முடியல. டக்குனு இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா இவனை மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஒரு டேபிளில் படுகை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவனுடைய அந்த மெயின் பார்ட்டுக்கு மேலேயே ஒரு ஐஸ் பேக்கை வச்சிருக்காங்க. இவன் அப்படியே கண்ணை முடிக்கிட்டான். எதுடி எங்கள் ஐஸ் பேக்கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதான் அப்புறமேட்டு பேசிக்கலாம். டோனா அப்படின்ற அந்த பொண்ணை நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க, எப்போ கொண்டு வந்து அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணு எப்போ காணாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கே தெரியல. அந்த பொண்ணை நீங்கள் எங்கே எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சத்தியமாக அந்த பொண்ணை பற்றி எனக்கு பெருசாக எந்த விஷயமும் தெரியாது. அந்த பொண்ணை மீட் பண்ண வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வரல, அங்கேயே வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. மற்றபடி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். போய் சொல்லாதடா, உன்னை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். சரி ஓகே, கீழே எதுக்கு ஐஸ் பேக் வச்சிருக்கேன்னு கேட்டல. அங்கே ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் நடக்க போகுது. கொய்யால் அந்த விஷயம் இருந்தால் தாண்டா நீ மற்ற பொண்ணுங்க மேலே கையை வைப்ப, இல்லைன்னா நீ எப்படிடா யோசிச்சு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இவனா கெஞ்சி கூத்தாட்டான், ப்ளீஸ் டி அப்படி மட்டும் பண்ணாத, நீ போலீஸ்க்கு கூட கால் பண்ணி நான் மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டேன், நான் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன், இல்லை உனக்கு பணம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப உன்னெல்லாம் போலீஸ்கிட்ட பொச்சு குத்தா உடனே நீ திரும்பி வந்துட்டு மற்ற பொண்ணுங்க மேலே கையை வைப்ப, அப்படியே உன்னை சும்மா விட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அசையாமல் இருந்தால் ஆப்ரேஷனை பக்காவாக பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆப்ரேஷனை பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் பயங்கரமாக கத்துனா, டேய் அசைஞ்ச கண்ட இடத்துல கட் பண்ணுற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அசையாமல் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனை கட் பண்ணுற விஷயத்த இவனும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கொண்டு வந்து வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு டிவியில். இப்போ அப்படியே ஆப்ரேஷன் பண்ணியும் முடிக்கிறாங்க. ஓகே ஜெஃப், ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இதை என்ன பண்ணுறது, நீயே ஞாபகத்தமாக கூடிய வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை நீ மறுபடியும் கொண்டு போய் இதை தச்சியோட வாய்ப்பு இருக்குது, இதை தூக்கி வெளியே நாய்க்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாய் வேற சாப்பிட்டு செத்து போயிடும். சரி ஓகே, இதை ஃப்ளஷ் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வாஷ் பேஷனில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோன் அவனுக்கு பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு மேலே பொண்ணுங்க மேலே கையை வைப்ப, சரி ஓகே எனக்கு உடம்பு முழுக்க ரத்தம்லாம் பட்டுச்சு, நான் போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே இவன் அந்த கை கட்டை அவுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிடிச்சி வலின்னு வலிக்கிறான். ஒரு கட்டத்தில் கை கட்டை அவுத்துக்குது. அப்படியே எந்திரிச்சு பார்த்தா ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. கீழே ஒன்றுத்தையுமே காணும். பயங்கரமாக கஷ்டப்படுறான். அப்படியே அழுதுகிட்டு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு ஃபோனை கண்டுபிடிச்சி எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே இருக்கிற ஆதாரங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு தூக்கில் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நைஃப் இருக்கும். அந்த நைஃப் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு தான் குளிக்க போகிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, பாத்ரூம்குள்ளே போனால் ஆளையே காணும். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி பக்கமாக வந்து அவனை பூச்சி பாத் டப்புக்குள்ளே தள்ளி விட்டு ஒரு கரண்ட் ஷாக்கை கொடுத்து அவனை அப்படியே மயக்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கையில் க்ளவுஸ்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான எல்லா தடையத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அழிச்சு முடிச்சுட்டு இந்த பையனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஜெஃப் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாதிரி பேசிட்டா. அவனும் நானும் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஆளை கைத்தாங்களாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு சேர் மேலே நிற்க வச்சு அப்படியே தூக்கு மாட்டி நிற்க வைக்கிறாங்க. அந்த ஆள் பயங்கரமாக கத்துறான், ப்ளீஸ் என்ன காப்பாற்றுங்க, ப்ளீஸ் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப யாரோ வந்து கதவு தட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் உடனே என்னுடைய வாயில் டேப்பை ஓட்டி விட்டு நான் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்திருக்காங்க. நான் ஜெஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தால பார்க்க முடியாது, அவர் குடிச்சிட்டு கொலவான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் சரி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்தால என்னுடைய மாமா அடிக்கடிக்க வந்துட்டு அந்தால பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறப்ப உள்ள என்னமோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதான் சொன்னேனே அந்தால குடிச்சிட்டு கொலவான் இருக்கான், வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆன்ட்டி இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து டேப்பை ஓப்பன் பண்ணால் இப்போ அந்த லேடி உன்னை பார்த்துட்டாங்க, போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க. போலீஸ் வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, உன்னுடைய ஃபேஸை அந்த ஆன்ட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னெல்லாம் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இப்போ சின்ன பொண்ணு, எனக்கு 14 வயசு தான் ஆகுது, சப்போஸ் போலீஸ் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனால் கூட எனக்கு பெருசாக தண்டனை கிடைக்காது, மொத்தமாக ஒரு 2 வருஷம் தான் கிடைக்கும், நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த ஆளுக்கு செம்மையாக்கம் வந்துச்சு போல். அப்படியே எட்டி நம்ம ஹீரோனுடைய கழுத்தை பிடிச்சிட்டான், அப்படியே காலை வச்சு ஹீரோனுடைய கழுத்தை நிற்கிறான். ஹீரோன் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க.
அந்தாலும் எப்படியோ அந்த கையிலேருந்து தப்பிச்சு கீழே இறங்கிட்டு கீழே ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியை தூக்கி அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு ஹீரோயினை விரட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டக்குன்னு பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. வீடு முழுக்க தேடி பார்க்குறான், எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. டக்குன்னு பார்த்தா மாடி மேலேருந்து சவுண்ட் கேட்குது. இந்த பொண்ணு கண்டிப்பாக மாடி மேலே தான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்காங்க. நீ எப்பயோ வருவே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை காமிக்கிறாங்க. உன்னால் என்னை ஷூட் பண்ண முடியாது, நான் தான் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தியை காமிச்சு மிரட்டுறப்ப உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போலீஸ் மாதிரி கால் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு இங்கே வந்து அந்த எவிடன்ஸ்லாம் பார்த்தாலாம் உன்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு இந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல் பயங்கரமாக யோசிக்கிறாரு. ப்ளீஸ் அப்படி மட்டும் நடக்கக்கூடாது, அப்படி மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் யோசிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு அந்த பொண்ணு கீழே வந்து இறங்குறா. ஜெஃப் ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறா. வீடு முழுக்க போய் தேடவும் ஆரம்பிக்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த விஷயத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். அங்கே தெரியுது பற்றியா ஒரு கயிறு, அந்த கயிறை கழுத்தில் மாட்டிக்கிட்டு எகிரி குச்சி நீயே சூசைட் பண்ணி இறந்து போயிடு. இந்த விஷயம் எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நான் காப்பாற்றுறேன். நீ சூசைட் பண்ணி இறந்து போந்தா மட்டும் அந்த பொண்ணுக்கு இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நீ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லவனாகவே இருந்துட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ இவனுக்கும் வேறு வழி தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு கயிறை தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே எகிரி குதிப்பான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோன் கிட்ட போயிட்டு அவன் சாகிற தருணத்தில் நான் எதுக்குள்ள அந்த விஷயத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த விஷயத்தை பற்றி அந்த பொண்ணுக்கு தெரியட்டும், அந்த பொண்ணு எவ்வளோ கெட்டவனை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே துடிச்சு செத்து போகிறான். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹீரோயின் யார் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கடைசியாக இறந்து போனா பார்த்தீங்களா டோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் முழுக்கவே இந்த பொண்ணு யார் அப்படின்ற விஷயத்த பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பண்ணுங்க. ஓகே.